கோவிந்த உன் தன்னை பாடி பதி கொண்டு யாம் பேரு சம்மானம் குடாரே வெல்லும் சீர் கோவிந்த உன் தன்னை பாடி பதி கொண்டு யாபேரு சம்மானம் நாடு புகழும் பரிசீரார் நன்றாக நாடு புகழும் பரிசீரார் நன்றாக சூடகமே தோள்வளைய தோடே செவி புவே சூடகமே தோள்வளைய தோடே செவி புவே அடகமே என்றனைய கல்கலனும் யாமணிவோ அடகமே என்றனைய கல்கலனும் யாமணிவோ ஆடை கூடு போ அதன் பின்னே பாசோரு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார மூட நெய் பெய்து முழங்கை கூடியிருந்து குளிர்ந்தேரோயம் பாவாய் கூடியிருந்து குளிர்ந்தேரோயம் பாவாய் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதைத்தமிழ். இந்த கோதைத்தமிழ் 2 பிரபந்தங்களாக நமக்கு வந்திருக்கு. 30 பாசுரங்களோடு கூடிய திருப்பாவை, 143 பாசுரங்களோடு கூடிய நாச்சியார் திருமொழி. இந்த 2 பிரபந்தங்களிலும் ஆண்டாள் பெருமாளிடத்தில் இருக்கக்கூடிய வியாமோகம், காதல், அதை அழகான சங்கத்தமிழில் பாடி உரைக்கின்றாள். இந்த 30 பாசுரங்களோடு கூடிய திருப்பாவையில் 26ஆம் பாசுரம் மாலே மணிவண்ணா என்கின்ற பாசுரத்தில் கண்ணனை கண்டாள். இத்துணை நாள் நோம்பிருந்த ஆண்டாளுடைய அந்த குறை தீர பகவான் பிரசாதம் கொடுத்து அருளி செய்த ஒரு அழகான ஒரு பாசுரம் இது. பதபதார்த்தத்தை பார்ப்போம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. கூடாரை என்றால் கூடாமல் இருப்பவர்கள்.
யாரு கூடாமல் இருக்காளோ அவளை வெல்லக்கூடிய சீர் கோவிந்தா. அப்படின்னா கூடியவர்களுக்கு தான் அடங்கி போகக்கூடிய இருக்கக்கூடிய எம்பெருமான். இப்போ 2 சம்பவங்கள் ஸ்ரீ மகாபாரதத்துல அடுத்தடுத்து வரும். ஒன்று முதல் பர்வா ஆதி பர்வா, அப்புறம் சபா பர்வா, சபா பர்வாக்கு அப்புறம் வனபர்வா, வனபர்வாக்கு அப்புறம் விராட்ட பர்வா, விராட்ட பர்வாக்கு அப்புறம் உத்தியோக பர்வா. இந்த உத்தியோக பர்வால என்ன இருக்குதுன்னா 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாதவாசத்தை முடிச்சுட்டு அவள்லாம் காம்பில்யத்துக்கு வரா. காம்பில்யத்துக்கு பாண்டவர்கள் வரும்போது பெருமாள் பார்க்கிறார், தான் முதல்ல ஒரு அந்தணனை தூதுவனா அனுப்புறார். அடுத்தது தானே தூதுவனா போறார். ஆதிமன்னருக்காகி அவனே தூது சென்றான். பாண்டவ தூதனா பெருமாள் போகும்போது அவரை எப்படியாவது அவமானம் செய்ய வேண்டும் என்று நினைத்தான் துரியோதனன். அந்த துரியோதனன், துஷாசனன், சகுனி இவர்கள் எல்லோரும் சேர்ந்து பகவான் வந்து விட்டால் ஒரு பள்ளம் தோண்டி அதுல பெருமாள் விழுந்து மல்லர்களை வச்சு பிடிச்சு நேர கொண்டு ஏதோ ஒரு புழலோ திஹார்லையோ எங்கேயோ ஒரு ஜெயில கொண்டு அடைச்சுடலான்னு நினைச்சார். அப்போ பெருமாள் அந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்துட்டாரோ நினைக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய ஜுவாலையாக பெருமாள் காட்சி கொடுத்தார். அப்போது பெருமாளோடு கூடாதவர்களை பகவான் வென்று விட்டார். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தராக ஆகிவிட்டார். கூடியவர்கள் இடத்தில் எங்கனே நடந்து கொள்வாருங்கிறது அடுத்த ஒரு சம்பவம். இந்த உத்தியோக பர்வா முடியும் சமயம், பீஷ்ம பர்வா துவங்கும் சமயத்துலதான் இந்த யுத்தத்துக்கு உண்டான அந்த போர் அரேஞ்ச்மெண்ட்ஸ், வார் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நடக்குது. அப்போது சகுனியானவன் துரியோதனனை இட்டு பெருமாள் கிட்ட ஒரு வரம் கேட்க வைக்கிறான். போர்க்களத்தில் நீ ஆயுதம் தரிக்க கூடாது, யூ ஷுட் நாட் யூஸ் எனி ஆஃப் யுவர் வெப்பன்ஸ். பெருமாள் சத்தியம் பண்ணி கொடுத்துடுறார். அப்போது ஆயுதம் எடுக்காத பட்சத்தில் யுத்த களத்தில் என்ன செய்யலாம் என்று பகவான் நினைக்கும் போது பார்த்தனுக்கு சாரதியாய் பார்த்த சாரதியா வரார். சாரத்தியத்துக்கு ஆயுதம் தேவைப்படாது. ஆனால் பெருமாள் முன்னாடியே ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கார், நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன், சாரதி ஆயிட்டார். பீஷ்மர் வீம்புக்கு அவர் நித்தியப்படி பெருமாளுக்கு சாலக்கிராம திருவாராதனம் செய்யக்கூடியவர். அப்படி பெருமாள் மேல ஒரு பக்தி. பின்னாடி சஹஸ்ரநாமம் பாடி இருக்கார். ஆனா சஹஸ்ரநாமால இருக்க நாமாக்கள்லாம் அவர் கண்டுபிடிக்கல, ஏற்கனவே மனசுல ஓடிட்டு இருக்கு. நித்தியப்படி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார், நித்தியப்படி பெருமாளுக்கு ஆராதனை பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு ஒரு சும்மா இந்த குழந்தைகள்லாம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒரு போட்டிக்கு விளையாடிக்கிற மாதிரி அவர் நினைச்சார், இந்த பெருமாளை நான் ஆயுதம் எடுக்க வைப்பேன். ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபைட். அங்க இருக்கக்கூடிய மீடியாலாம் பார்த்தா பெருமாளை ஆயுதம் எங்கனே எடுக்க வைக்கிறது அப்படின்னு பார்த்தா. அப்போ பார்த்தபோது பெருமாள் சாரத்தியம் பண்ணிட்டு இருக்கார், யுத்தம் நடந்துட்டே இருக்கு. யுத்தம் நடக்கும் தருவாயில அர்ஜுனன் ஒன்றும் சீரியஸா யுத்தம் பண்ற மாதிரியே இல்லை. சும்மா இங்கேருந்து ஒரு அம்பு, பீஷ்மர் கேட்சு, பீஷ்மர் த்ரோ, இவர் கேட்சு, இது என்னையா நம்மளை நடுவில் உட்காத்தி வச்சு 2 பேரும் தாத்தாவும் பேரனும் இப்படி ஷட்டில் மேட்ச் விளையாடிட்டு இருக்காளேன்னு பெருமாள் பார்த்து கீழே அந்த ரதத்தில் இருந்து குதித்து கீழே இருந்த சக்கரத்தை எடுத்து அதையே சுதர்சனமாக பாவித்து சுத்தி அடிக்கலாம் நினைக்கும் போது அர்ஜுனன் விழுந்து சொன்னான், என்னாலும் உனக்கு கெட்ட பேர் வரக்கூடாது கிருஷ்ணா, நீ ஆயுதம் தரிக்க மாட்டேன்னு சொன்னேன், இப்ப ஆயுதத்தை எடுத்துட்ட பாத்தியா. பீஷ்மருக்கு ஒரே சந்தோஷம், அப்பா நான் இவர் பெருமாளால நான் வதம் செய்யப்பட்டாலே எனக்கு நேர மோட்சம் தானே, உத்தராயணம் தட்சிணாயணம் அதுக்கெல்லாம் ஒண்ணுமே காத்துட்டு இருக்க வேண்டாம், நேர வைகுண்ட ராயல் என்ட்ரி. அவர் எல்லா ஆயுதங்களையும் கீழே போட்டு வெட்டு வெட்டு வெட்டுன்னு காத்துட்டு இருக்காரு. இங்க அர்ஜுனன் வெட்டாதேங்கிறான். அப்போது ஆண்டாள் பார்த்தாள், நீ ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சங்கல்பம் பண்ண, உன் ஆயுதம் எடுக்க வைப்பேன்னு அவர் சத்தியம் பண்ணார். பீஷ்மரான அந்த அடியவர் கூடியவராய் இருக்கக்கூடிய பீஷ்மருடைய வாக்கை நிறைவேற்ற வேண்டும்ங்கிறதுக்காக நீ ஒன்ன தோக்கும்படியாக ஆக்கி கொண்டாயே. கூடியவர்களிடத்தில் பகவான் தானே தோற்று போவான், கூடாதவர்களை தான் தன் பராக்கிரமத்தை கொண்டு ஜெயிப்பான். ஆண்டாள் கேட்கிறா, நாங்க எந்த கோஷ்டியில இருக்கோம் நீயே சொல்லு, கூடியவர்களா கூடாதவர்களா? நிச்சயமா யோசிச்சு பாரு கிருஷ்ணா, எங்களுக்கு சக்தி இல்லை, பலம் இல்லை, அபலைகளாக இருக்கக்கூடிய எங்களிடத்தில் உன்னுடைய அந்த பராக்கிரமத்தெல்லாம் காண்பிப்பது சரியா? கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம்,
உன்னை அப்படின்னு இந்த இடத்துல சொன்னா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த உன்னை உன்னைன்னு ஒரு இடத்துல சொன்னா எல்லா இடத்துலையும் நப்பின்னை பிராட்டியோடு கூடிய கண்ணனை, பிரம்மச்சாரி கிருஷ்ணர் இல்ல, தம்பதியா இருக்கக்கூடிய கிருஷ்ணரை உந்தன்னை பாடி பறை கொண்டு இத்துணை நாளா 26 நாளா நான் பாடியிருக்கேன். 27வது நாள் இன்னைக்கு. இவ்வளவு நாளா உங்க 2 பேரையும் பாடியிருக்கேன். இவ்வளவு நாளா உங்க 2 பேரையும் மனசுல வச்சுட்டு இருக்கேன். நப்பின்னை பிராட்டியையும் கண்ணனையும் பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம், எங்களுக்கு என்ன கிடைக்க போறது அப்படின்னா நாடும் புகழும் பரிசினால். இதெல்லாம் நம்ம கேட்கிறானா உடனே ஆண்டாள் இதெல்லாம் கேட்கிறாளே நினைக்க கூடாது. அப்படின்னா என்னன்னா, நீ இதெல்லாம் கொடுப்பியோ, ஏன்னா எல்லாத்தையும் மோட்சத்தையும் கொடுப்பார், இதையும் சேர்த்து கொடுப்பார். ஆனா ஒண்ணும், பெருமாள் ஒண்ணுத்தை கொடுக்கும் போது அது நிராகரிக்க கூடாது. மோட்சத்துக்காக தான் விபீஷணன் சரணாகதி பண்ண வந்தான். பெருமாள் மோட்சத்தை கொடுக்குறேன், அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்தார்? லங்கையே கொடுத்தார். இப்ப பெருமாள் கிட்டப்பா விபீஷணன் வந்து, இது பாரு நான் கேட்டது மோட்சம், நீ சும்மா சும்மா இந்த லங்கையெல்லாம் நம்ம கிட்ட கொடுக்காதப்பா, யார்கிட்டயாவது கொடுத்துப்பா, நம்ம ஐ வாண்ட் டு பி ஃப்ரீ அப்படின்லாம் சொல்லல. பெருமாள் கொடுத்தால் அதையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாடும் புகழும் பரிசினால் நன்றாக. ஆண் பெண் இந்த வித்தியாசங்கள் இருந்தாலும் பெண்களுக்கு ஆண்களை காட்டிலும் ஆபரணத்தில் வியாமோகம் ஜாஸ்தி. அப்போ அவ என்னெல்லாம் கிடைக்கணும்னு சொல்ற, சூடகமே, தோள்வலையே, தோடே, செவிப்பூவே, என்னெல்லாம் இங்க வங்கி தரிச்சுக்கலாம், இங்க மாட்டல் போட்டுக்கலாம், இங்க கட்டிக்க போட்டுக்கலாம், இங்க நெக்லஸ் போட்டுக்கலாம், இங்க ஒட்டியானம் போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். அது அத்தனை நீ எங்களுக்கு கொடுக்கணும். ஆண்டாள் கிட்ட எதுவாக இருந்தாலும் நீ செலக்ட் பண்ணி நீயே வாங்கி கொடுத்துரும். ஏன்னா கொஞ்சம் விலை ஜாஸ்தியா இருக்கு, நீயே வாங்கி கொடுத்துரும். அதனால சூடகமே, தோல்வலையே, தோடே, செவிப்பூவே, பாடகமே என்றனைய பல்கலவும் யாம் அணிவோம். அது அத்தனையும் நாங்க அணிவோம். ஆடை உடுப்போம். இப்போ ஆபரணம் கொடுத்தாச்சு, எல்லாம் தரிச்சாச்சு. அடுத்தது ஆடை உடுப்போம், வஸ்திரம், நல்ல அழகழகா பியூட்டிஃபுல்லா நீங்கள்லாம் எவ்வளோ அழகா ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கேன், அந்த மாதிரி ட்ரெஸ்ஸே எங்களுக்கு கொடு. ஆனா இது கொஞ்சம் மாத்தி இருக்கேன், ஆடை தரித்து விட்டனோ ஆபரணம் தரிக்க வேண்டும், இந்த ஆபரணத்தை கொடுத்துட்டு ஆடையை கொடுக்குறாளேன்னு கேட்டா ஒரு சந்தோஷத்தம், ஒரு 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 when you are in the peak of happiness, எது முன்னாடி எது பின்னாடின்னு தெரியாது. அதனால பல்கலமும் யாமணிவோம் ஆடை உடுப்போம். சரி, இப்ப எல்லாம் ஆடையெல்லாம் தரிச்சாச்சு, ட்ரெஸ் எல்லாம் போட்டுண்டாச்சு. அப்போ ஆண்டாள் 2வது பாசுரத்துல நெய் உண்ணோம் பால் உண்ணோம் விட்டா. இப்போ பெருமாள் பார்த்தா ரொம்ப வீக் ஆயிட்டான் ஆண்டாள் சாப்பிடாம. அதனால சொன்னார் உடுப்போம். அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து. பால் சோறு மூட நெய் பெய்து. பால் சோறு மூட, அந்த பால் சோறு ஒரு பண்ணி வச்சிருக்கான்னு வச்சுங்க, அக்கார வரிசல், அது மூடும்படி இருக்கக்கூடிய நெய். அதாவது இந்த இடத்துல என்ன கவனிக்கணும், பால் சோறு மூட, பால் சோறு மூட நெய் பெய்து இல்லை, பால் சோறு மூட, அது மூடும்படி இருக்கக்கூடிய நெய். அதாவது இந்த நெய் எல்லாம் கொஞ்சம் கலரி எடுத்து ஐயோ கீழே இருக்கே அக்கார விரிசல் அப்படின்னு கீழேந்து எடுக்கணும். அந்த அளவுக்கு மூடி இருக்கணும். புரியுறதா ஸ்ரீவர்தன்? அந்த அளவு புரியுறதா? அந்த மாதிரி உனக்கு சாப்பிடணும்னு ஆசையா? பயமா இருக்கு சுவாமி, அவ்வளவு நெய் எல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகுது? அதன் பின்னே பால் சோறு மூட என்ன சுவாமி கொடுத்தா எல்லாத்தையும் ஐயோ பெருமாள் நெய்யே கொடுப்போம், கவலையப்படாது. அதனால நெய் பெய்து முழங்கை வழிவார. அதுவும் ஸ்ரீவர்தன் எப்படி சாப்பிடணும்னா அப்படி சாப்பிடும்போது அப்படியே நெய்யா வரணும். இங்க ஒரு டப்பா வச்சுக்கணும், அப்படியே அந்த நெய் எல்லாம் வழிஞ்சு அதை திருப்பி நம்ம உள்ள வச்சுக்கணும். நெய் பெய்து முழங்கை வழிவார. அப்போ கூடி இருந்து குளிர்ந்து, அது குவைட்டா திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம போய் சாப்பிடக்கூடாது. சர்வேஷ் எல்லாரோடையும் சாப்பிடணும். புரியுதா? என்ன சுவாமி என்ன தனித்தனியா எல்லாருக்கும் கொடுத்துடுறோம்டா, நீ உங்க சாப்பிடு. அதனால முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்து. எப்பவுமே இப்ப நீங்கள்லாம் பெரியவாளாய் ஒரு வேளை MBA அது இதெல்லாம் படிக்கிறேன்னாலும் குரூப் ஸ்டடி, டீம் ஒர்க் இதெல்லாம் உண்டு. அதெல்லாம் பண்ணும்போது ஒரு குரூப்போடு நம்ம எப்பவுமே கோஆப்ரேட் பண்ணணும், கோஆர்டினேட் பண்ணணும், ரெண்டும் பண்ணணும். எப்பவுமே நான் போற வழி தனி வழி, நான் வேலை பார்த்தால் தனியாகத்தான் வேலை பார்ப்பேன்னு இருக்கக்கூடாது. எல்லாரோடையும் நல்லா பழகணும். அதனால கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். இந்த கருத்தை நான் சொல்லல, யாரும் சொல்லல, ஆண்டாள் சொல்லியிருக்கான். கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். அதனால அவளுக்கு மட்டும் அவ ஆபரணம் கேட்கல, அவளுக்கு மட்டும் அவ ஆடை கேட்கல, அவளுக்கு மட்டும் அந்த பால் சோறு கேட்கல, அத்தனை பேருக்கும் கொடுக்கணும்னு சொன்னா. ஏனெனில் அவள் கேட்பது மோட்சமாக இருப்பினும் பெருமாள் ஆடையும் ஆபரணமும் பிரசாதத்தை கொடுத்தால் அதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமும் சாமர்த்தியமும் பக்தியும் ஒரு அடியவருக்கு தேவை என்பதற்காக எடுத்துக்காட்டக்கூடிய 27வது பாசுரம் இது. ஆனா உங்களுக்கெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கு. என்னன்னா, இன்னைக்கு ஒரு பிரசாதம் பண்ணியிருக்கோம். அந்த பிரசாதம் ஆண்டாள் உங்களுக்கு கொடுக்க போறா. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா கண்ணு முடிக்கணும்.
கண்ணை திறந்துக்கோ. வாவ், ஆண்டாள் பிரசாதம் கிடைச்சிருக்கு, திறந்து பார்க்கலாம். Dear Astika reader, I am happy to be authoring a 2-part book on the Ramayana in English. The first part is slated for release in the year 2024. The book aims to recreate and retell the Ramayana of Valmiki, conforming to the ancient commentaries and other allied literature. To receive notifications of the book release, kindly register with www.deshikadaya.org/books. Namaskaram. Namaskaram Astikas. I am tentatively scheduled to travel to Abu Dhabi and Dubai in the mid-February, to 7 cities in the countries of Australia and New Zealand, namely Adelaide, Perth, Brisbane, Sydney, Melbourne, Auckland and Wellington, between the 25th of February and the 25th of March. I am scheduled to travel to Singapore either in the month of April or January, and later I'll be rendering discourses in New Jersey, Boston, Maryland, Pittsburgh, and then in St. Louis and Indianapolis in the month of July. I'm sure you would love to share this message with your friends and relatives.